ரஞ்சித்த பாத்ரூம்லேருந்து எப்போ வருவேன்னு தெரில. இந்த குரங்கு வீடியோ ஒன்று பண்ணு தெரியுமா? ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம செல்ஃபி எடுக்கிறோம். ஆமா வாங்க வாங்க கிரிட்டு கிரிட்டுன்னு பண்ணுவோம். அதுலயாச்சும் பரவாயில்ல. தமிழ் மணி அவன் வரும்போது எங்கடா உனக்கு காணும் இன்னும்? ஷூ போட்டுட்டு இருக்கேன்டா. அவன் போட்டதே ஏன் சூடா? வேற காலையில இருந்து 10 பேர் மேல சொல்லி காமிச்சிட்டாடா. அவன் போட்டுக்கிறது ஏன் ஷூ ஏன் ஷூ. வேணுமா? நாளைக்கு உனக்கிட்டே சொல்லி காட்டுவா. அவன் போட்டுக்கிற ஷூ என்னது? சீட்டு தள்ள. ஓகேடா, ஞாபகப்படுத்திட்டேன். இப்பயே எடுத்து போட்டு வண்டியில சின்ராஸ் மாமே அந்த மனுக்கு அது வேணாம்ல? அந்த மனுக்கு அது வேணாம். வேற ஏதாவது வச்சிருக்கேன்? இல்ல அது ஏதோ சொல்லுங்க. வர மாட்டான். டேய் சின்ராஸ் எறா வண்டிய. கட்டு பாய்டா. பத்திரமாரு பாவி. என்ன வருவானா மாட்டானா? என்ன ஷூ ஏதோ போடுறானா தயாரிக்கிறானா? கிளம்பிடலாமா? வண்டி எடு ஓடியா. வரும்போது எடு. நீ எடு போ அங்க போ. அவன் வர மாதிரி தெரியல. நாங்க கிளம்புறோம். உனக்கு வேற கதவு பொத்து பொத்துன்னு அடிக்கிறாருடா. நெஞ்செல்லாம் வலிக்குமே. பொறுமையா விடுறா கார. நம்ம கார் இல்ல, எல்லாம் நம்ம சொத்து. அண்ணன் சொத்துறாடே. அடிச்சு கொண்டு அடிக்கிறான் நம்ம அண்ணன்டா. என்னடா பண்ற? ஏத்திட்டு இப்படி திருப்புறியே. திடீர்னு திருப்பதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எப்பறம் ஸ்டக் ஆகும்? ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே எக்ஸலேட்டர் கொடுத்து எந்த வழியா போதோ போக வேண்டியது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருந்துகிட்ட முண்டங்களா. அவர் விடுவாரு. ஆம்பளை அவ்வளவுதான். கௌதம் வீட்டுக்கு வந்ததுக்கு சிறப்பானது. ஏய் மறந்துடாதீங்கடா. மாமே இது மட்டும் தான்டா. அவன் அழுகுறான்ல, அதான்டா. காருக்கு எதிரா ஸ்டாண்டு தம்பி கண்டென்ட்ட மறந்துடாதீங்க. அவன் அதுதானே எடுத்திருக்கேன். கேமரா எடுத்து அதுக்குள்ள அங்க பிரிச்சுதான் இது வந்து என்னது? இது வந்து ஒண்ணுதான். ஆமா, நான் ஒண்ணு கொடுத்துடல ஸ்டாண்ட். அதுதான் அது. ஏய் இது நிக்க மாட்டேங்குது. சரியில்லை. வீட்டுல வண்டி திருப்பி போய் மாத்திடுறா. ஏய் இது நல்லா இல்லடா, வளையுதுடா. அதனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வெச்சு தரலடா. புறா வெச்சு தரேன். வச்சு தரல. டைட் பண்றாங்க மாமே. இது டைட் பண்ணிட்டேன். இது ஆடுது. எதிரா ஆடுது. டா அருமைடா. அதெல்லாம் எவ்வளவு இந்த மாதிரி படுத்து. ஏய் டாமி எந்திரி. ஏய் தொங்கிடுச்சு. ஏய் இப்படி இல்ல. அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தோமே. நிக்கிதான். அப்புறம் இவன் முகிலன் சொல்லியிருப்பானே கௌதம் வீட்டு வரல போறான்னா. நான் காருக்குள்ள இருந்தா அப்போ முகிலன் தான் சொல்லிட்டு வந்தான் கௌதம் வீட்டு வரல போயிட்டு வரோம் அப்படின்னா. யாராச்சும் டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை வாசன் ஃபோன் போட்டு வாசன் தாக்கப்பட்டார். இது வந்து நான் உங்களுக்கு வண்டியோட நம்பர் பிளேட்டை இன்னும் கொஞ்சம் நேரம் கடல் பகுதியில் தள்ளி விட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. உள்ள மரண கிணறு வேலை பார்த்தா வண்டி ஸ்லோ பண்றான்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். ஸ்லோ பண்ணாம அதே ஸ்பீட்ல ஓட்டிடுறாங்க. அதே ஸ்பீட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா அது நீங்க கவனிக்கல. சற்று நோக்கி பாத்தீங்கன்னா தெரியும். இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன்டா நானு. நீ எங்க தாண்டா போகல, எல்லா பக்கமும் வந்திருக்கேன்டா. பர்கூர் போனல இந்த வழியா தான் போவோம். இந்த வழிதான். அதான் போயிருக்கோம். அதான் சொல்றேன். அது என்ன மரம்டா லெஃப்ட்ல? சரி ரைட்ல. ஜூம் பண்றா. ஈக்குவலிட்டிவ்ஸ்ல வந்து ஜூம் பண்றான். ஈக்குவலிட்டிவ்ஸ் தமிழ் பேர் ஜூம் பண்ணவா? ஜூம் இருக்கு, அது ஆப்ஷன் இருக்கு. தைலம் சொல்லுவாங்க. ஆமா, கிளியரா தெரியல. அதனால நாங்க நார்மலா போயிடுறோம். ஏய் அதெல்லாம் கம்மியா இருக்குடா. நேரம் 20 வந்துச்சுடா. டேய் எவன்டா சார்ஜ் இருக்கு? நீங்க ரொம்ப இதுவா சார்ஜ் இல்லையா? ஆமா 20 வந்துச்சு. போங்க. எவ்வளவு நேரம்டா இது? ரஞ்சித் என்ன இப்ப வந்து எங்க மாமா இப்ப பர்கூரா போறோம்? பர்கூர்ல போல சும்மா ஒரு டீ கடை. டீ குடிக்கிறேன். யோ டீ குடிக்க போறேன்றா மலை மேல ஏறிக்கிட்டு இருக்க. முன்னாடியே வந்திருந்தா பர்கூர் போயிருக்கலாம். இந்த கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. கண்டென்ட் அந்த இடத்துல பீ போட்டுக்கடா.
மாமே வண்டி பேசாம இருக்க முடியாது. நாம எல்லா டைமுமே ஒரு செகண்ட் 2 செகண்ட் பரவாயில்ல, பேசுற 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் மீட் போட முடியாது. 14 நிமிஷம் தான்டா வீடியோ போட போறேன். அதுக்கு இதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 வீக் அடிப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அதான் 3 வீக்ல 9 அவனும் பார்க்க மாட்டான். இதனால பரவாயில்ல, நம்மளே உட்கார்ந்து ஹாய் गाइस ரீல்ஸ் போடுவான் அதை வச்சு. அன்கட் பண்ணாம போட்டோம்னா வேணா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இப்போ போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருவானுங்க. நான் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் டிவிக்கே வேலைக்கே போறதில்லைன்னு சொல்லிட்டான். அன்கட் வெர்ஷன்ல இல்ல, அவ்வளவுதான். கூடவே ஒரு மடக்கு சுத்துறோம். நம்பரோட அழில்றா ஒயிட் கலரு. அப்போ கண்டிப்பா நம்ம இதை அன்கட் பண்ணாம போறோம். அன்சென்சார்னு போட்டே போறோம். என்னோட மெம்பர் 18+ல போட்டு அன்கட்னு போட்டுறேன். எப்படி என்ன சொல்றீங்க? போடு மாஸ் காட்டுறோம். ஊர்ல இருக்கவன ஜெப்பால் அடிக்கிறான். போட்டு போயிருவேன். எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க டேய். நீ கிளம்பிட்டு ஜாலியா இருப்ப புள்ள குட்டியோட. உனக்கு தான் பெங்களூர்ல பொண்ணு பார்த்துட்டாங்களா? அப்புறம் என்ன நொட்டிட்டாங்களா? அதுக்கு வேற பெரர் ரோஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்பறம் சாக்லேட் பிரிச்சு சாப்பிட்டு தெம்பா பாப்பாங்க. அட பாருங்களா, அவன் சாக்லேட் ஃப்ளேவர் அவன் எடுத்து உள்ள சுயங்கிறது டேய் வாப்பா. அதுவும் இல்லாம அது கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு டமுள்ளு முள்ளா. அப்ப நீ வந்து ஏற்கனவே செஞ்சு பார்த்திருக்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததே இல்ல. சாக்லேட் ஃப்ளேவர் எது இந்த டீ கடைக்கா? ஏஞ்சி ஏதோ அந்த எட்ஜ்ல ஒரு டீ கடை இருந்துச்சு அங்கயா? அங்க போலாம், அந்த அடை விரல் போலாம், இல்ல அந்த இது வரட்டுப்பள்ள டேம் போலாமா? வரட்டுப்பள்ள டேம் இன்னும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த சின்ன டீ கடை மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த பட்டா மாதிரி தானே? ஓகே ஓகே. அரட்டப்பள்ளம் கோயிலடே எது ஐநரி? இங்க ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாரு. ரோட் எடுக்கிறது, லைட் எடுக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏடா தார் ரோட் லாரி தார் ஏடா இங்க வைடங்கள்ல வருது, கண்ணு தெரியலையாடா? கண்ணு ஏதாவது குருட்டுனா ஏடா நீனு? லெஃப்ட்ல ஒயின் ஷாப் வரும், அதையும் எடுத்து. இதுதான் மூலக்கடை வைன் ஷாப். மாஸ்டராடி ஃபேமஸ். ஐயோ எப்படி இருக்கு? பின்னாடிடா நவீன பார்வதின்னு எழுதிருக்காங்க. அந்த எழுதிருக்கதே வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எவ்வளவு நவீனமா இருக்கும். இந்த ஊருக்கு இந்த நவீனம் போகுதுன்னு பண்ணுங்க அவனுக்கு. எல்லாம் ஸ்கூல் விட்டு ஜாலியா இருக்காங்கடா. நான் பேசாம ஸ்கூலுக்கே போயிடலாம்டா. இப்ப போனா 12வது வயப்படுவே சொல்லு பார்க்கலாம். நீ இப்ப கூட ஸ்கூலுக்கு போலாம். நான் போலாம், அதான் சொன்னேன். கண்ணாடி ஒண்ணி கழட்டிடு போயிடலாம். அவ்வளவுதான். டாம் ஹாலண்டி கூட கூட்டிட்டு போயிரு. டாம் ஹாலண்ட். ஏய் தம்பி, இவன் டாம் ஹாலண்ட். யாருப்பா நீங்க? ஆமா கட்டு ஸ்கூலுக்கு போய் மீட்டிங்ல வச்சிருந்துட்டு போய் ஜாலியா ஜாலியா மடிக்கிறது. டக் டக். எனக்காச்சும் ஏதாச்சும் இருக்கு. ஒருத்தனுக்கு இது கூட இல்லாம இருக்கு. மணி. அதாவது எனக்கு இல்லாதனால தான் நான் குழந்தைன்னு சொன்னேன். ஒருத்தனுக்கு இருந்துமே ஒண்ணுமே இல்லையே, யூஸ் இல்லையே. பாத்தியா என்ன யூஸ்? தமிழ கண்டென்ட் போட்டு பறக்குது வேற முடியாது. 6 அடி கூந்து கொஞ்சம் அப்படி கவர் பண்ணுங்க. அங்க பறக்குது பாருங்க, இந்த பக்கம் வெளிச்சம் வேற தெரியுது பாருங்க, இங்க கிளார் அடிக்குது. நீ ஸ்டெடியா புரி வீடியோ வீடியோவியா? நான் கேமரா கோர்ஸா முடிச்சுனா அந்த கூந்தலுக்கு வச்சிருக்கிற கையில கூந்தல்லாம் வைக்கல, செல்ஃபி ஸ்டிக் நீ திருடி வச்சிருந்தியே லாக்கருக்குள்ள. திருடி வைக்கலடி. ஒண்ணுதான் இருந்துச்சு, 2 தான் இருந்துச்சு. Facebookல எல்லா வீடியோ பாப்போம் தெரியுமா? அந்த லேடிஸ் கடைக்குள்ள போய் திருடும் போது எடுத்து அடி இப்படி சொல்லுவாங்க. கேக்குறதுல படிக்கிறீங்க. எடுத்து நானு உள்ளார நானே நினைச்சேன் இது ஏதோ சரி, நானா தான் அவன் போசன் இல்ல அவங்க அம்மா. நான் உள்ளார ஏதோ அதான் நினைச்சேன். Actually, ஏதோ லாக்கர் ஏதோ அமௌண்ட் ஏதோ வச்சிருப்பாங்க, ஏதோ அவங்க பர்சனல் திங்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். திறந்து பாக்குறேன் அங்க 2 செல்ஃபிஸ். இப்படி நினைச்சிட்டோம், நீ அதை திறந்து பாரு. நான் லாக் இல்ல மாமே, நான் உண்மையாவே லாக் ஆயிருக்குன்னு தான் நினைச்சேன்.
பார்த்தேன் இழுத்து பாப்பா லாக் ஆயிருக்கணும் இது திறந்து பார்த்தேன் அது போட்டுதான் பூட்டிதான் இருக்குது. லைட்டா இப்படி திறந்து அதுல எடுத்தா இன்னொரு selfie. ஓபன் ஆயிடுச்சு ஓபன் ஆன என்ன நடந்துச்சு? நானும் பார்த்தேன் கதவு தாப்பால் போட வெளிய எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சிருந்த 2 செல்ஃபிக்கு தனி உள்ளார தனியா வச்சிருக்கான் டம்ளர் எல்லாம் இதுக்குள்ளார வச்சிருக்கான்னு தெரியல எனக்கு அது லாக்கர் மாதிரி பொத்தி அதெல்லாம் பரிசு. அது பிரைஸ் வாங்கினாக்காம ஏன்டா ஒரே மாதிரி டம்ளர் அப்படியே லைவா Actually அதுக்கான கதையை வேற ஆர்கனைஸ் பண்ணதே நாங்க தான் விழா கமிட்டில. அதுலயும் திருட்டேன் யாரு- மாமே இருக்கிற எல்லாத்தையும் பதுக்குறான் கம்பெனில பதுக்குறான் ஊர்ல இருக்கிறத பதுக்குறான் ஐயோ, அது வீடியோ போட்டு இன்னும் உங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச காசு தனியா எடுத்து வைக்கல அது மட்டும் தான் இல்ல அதெல்லாம் கொடுத்துறது. இந்த டம்ளர் அடிக்கிறதுக்கு ஒரு 2 கப் அடிச்சு கொடுத்து வீட்டுல முன்னாடி வச்சிருந்தாலும் சரி ஏதோ விளையாடி ஆமாடா யோசிச்சேன்டா 1500 அதையும் திருடி வந்துடலாம் திருடுலாம் இல்ல கப்பு கேட்டேன் என் பேர்ல கப் அடிச்சு கொடுத்து எவ்வளவு கேட்பீங்க 1500. என்ன போட்டின்னு கேட்டா அதான் எனக்கும் தெரியல என்ன யோசனை இருக்கு இப்பதான். கபடியும் விளையாட தெரியாது கிரிக்கெட்டும் விளையாட தெரியாது. முறுக்கு சாப்பிட்ற போட்டிட்டு போடுறா கம்பெனிக்கு தெரியாது வரட்டு பல்ல மாதிரி வறண்டு பல்ல எப்படி மறைச்சு வைக்கிறது எனக்கு எம்மா நான் அப்படியே shock ஆயிட்டேன். ஏன்னு கேள ஏண்டோ அது என்ன பீராவா எல்லாம் பீரால ட்ரெஸ் வைப்பாங்க காசு பணம் எதனா வச்சிருப்பாங்க இல்ல ஏதோ முக்கியமான திங்ஸ் வச்சிருப்பாங்க இவன் திருடன்ட்டு எனக்கு அந்த பேப்பர் எதுக்கு திருடி வச்சிருக்காங்க சிட்பாடு எனக்கு என்ன ஒரு நல்ல ஏற்படுத்தி அது ஒரு மட்டி மட்டி ஊதிட்டாங்க அப்படி பார்க்க மாமே அதுவும் அந்த பேப்பரை அந்த டிசைனை பார்த்தியா எதனா வைக்கிற மாதிரி இருக்கா அது ஆட்டோமேட்டிக் எதுக்குன்னா யூஸ் ஆகுதுன்னா ஏண்டா எப்படி டேட் நோட் பண்ணுவா இன்னைக்கு 2 மணி நேரம் குழந்தைக்கு இன்னைக்கு 5 நிமிஷம் இன்னும் 2 நிமிஷம் குழந்தைக்கு diaper மாத்தணும். கல்யாணமே ஆகலன்னா அதுக்குள்ள குழந்தை பிறந்து மாமே அப்படி செக் பண்ணி எங்க அம்மா கூப்பிடுறேன் சொல்லுமா செஞ்சிருங்க வந்துடுறோம் இல்ல வந்துடுறோம் நைட்டுக்கு சப்பாத்தி ஓகே தான்டா அது வேற ஒண்ணும் இல்ல அவங்க அம்மா பேசுவாங்க டேய் நைட் இங்க தூங்குறியாடா? நான் நைட்டு கிளம்பிடுறேன் நீ ஆட்டிட்டு உட்காந்துரு பைக் வேற எடுக்கலடா டேய் பர்கர் வந்துட்டோம்டா ஏய் ஆமாடா பர்கர் போலாம்டா தாமரைக்கரை போலாம்டா. ஏண்டா பர்கர்னா இப்போ நைட்டு அங்கேயே ஸ்டே இப்போ பண்ணுவோம் கௌதம் ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருவோம் கௌதம் பெட்ரோல் அடிப்பான் ரஞ்சித் ரூமுக்கு ஸ்பான்சர் பண்ணுவோம் சந்திரகாசாஸ் ஃபுட்டு ஏய் இல்ல பெரும் டேய் நான் வந்து சந்திரகாசா. கால் பண்ணி எல்லாருக்கும் 3 பேர் தான் எல்லாத்துக்கும் வாயில வச்சு விட்டுருவோம் சரி ஊட்டுறேன் எல்லாத்துக்கும் என்ன நாங்க சொல்றேன் ஊட்டுறோம் நீ சாப்பிட்டு ஐயோ இவன் கார் ஓட்டுறதே இந்த டீ கடை தான் யூட்டன் போட்டு இங்க வந்து டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்ப இங்க வளையலையா இங்க இருந்து என்னடா பஸ் போகுது டூரிஸ்டா மேல மைசூர் கர்நாடகா ஆமா இதுதான் கர்நாடகாவோட பிரதான சாலையா கர்நாடகா போறதுக்கு பிரதான சாலை இதுதான் வந்து ஷார்ட் ரூட் அதாவது யாருக்கும் தெரியாத ரூட் யாருக்கும் தெரியாத ரூட் இல்ல ஏய் ஏடா ரொம்ப பேர் போகாத route. அங்கிள் வெயிட் பண்ணுங்க போயிடுறோம் ஐயா இவன் வேற அழகுற ஓட்டுவாங்கய்யா. எங்க அந்த ஏறிட்டு போறோமா ஏறலாம் போய் அப்படியே ஏறி போறோம். போயிடலாமா இல்ல ஏறி போய் டேய் பார்க்கலாம் அந்த ஏறிட்ட எட்ஜ் இருக்குலடா அங்க போய்க்கலாமா அங்க வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க போய் என்னடா வியூ பாயிண்ட்லாம் ஒரு மயிரும் இல்ல நம்ம தான் நின்னு நீ வரலையா ஏய், அந்த நீ வந்தே வரலையா இவன் வரல கறி வெட்டிக்கும் போது நீ வரலையா அடா பாவி மிஸ் பண்ணிட்டான் எப்போ ரமணி ரமணி அன்னைக்கு தான் மீட்டிங் இருந்தேன் சென்னையில. அதையும் சிறகு அடிச்சிட்டு தான் இருந்தான் மீட்டிங்லயா அக்கா தனியா பேசுறாங்க நீ என்ன கம்பெனி பல்லெல்லாம் உடைச்சிருக்கா அமைதியா. தம்பி இதையும் போட்டாலும் முடிச்சிருவாங்க கண்டுபிடிக்கிறாங்க குரங்கான வர மாத்துக்க போனேன் இங்க மான் அதிகமா இருக்கும் கீழே அமைதியா இருங்க ரஞ்சித் ஒன்ன மாதிரியே இருக்கு ஏய் உன் ஏர்செல் மாதிரியே இருக்குடா ரஞ்சித் மாஸ்ரா ஐயோ, மாமே இதெல்லாம் நான் வாய் தரேன்னு சொன்னா அவ்வளவுதான் மாமே ஏய் ஃபாரஸ்ட் ரேஞ்சில என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சது. சைலண்ட் ப்ளீஸ் ஜி ஃபாரஸ்ட் பாத்துக்குங்க. தம்பிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நவருங்க. பண்ணா ராஜா இவர் ஃப்ரெண்டுன்னு ஒன்னு யூடியூப் சேனல்ல ஏய் போலாம் இல்ல கல்லு வச்சிருக்காங்க கல்லு மீறி போலாமா போலாம். போலாம்.
அங்க ஏதாவது இருக்காங்க. டீ கடையோ? போலீஸ்காரா அங்கதான் மறைச்சு வச்சிருக்கோம். ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதான் பயந்துட்டான். வண்டி ஓட்டி பழகினா சார் இவன். கெட்டு போறான் சார். வளையதுக்கு வளைச்ச சார் வேண்டி சார் உள்ள இருக்காரன் சார். அப்படிதான் பிடிப்பான். அப்படி போடா. இல்ல போலாம். என்ன கரங்கி நிப்பாட்டி போடலான்ட்டியா? இல்ல நீ மலை ஏறலாங்கறியா? இல்ல மலை ஏறறதுன்னா ஏய் மலைனா அந்த இதுடா கவுல. தெரியுது. பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது. காசு இல்ல. பேட்டா இல்ல பையா. ஏய் அதான் அந்த 500 ரூபா இருக்குல்ல, அந்த 500 ரூபா அப்புறம் சாப்பாட்டுக்கு போட்டோம்ல, முகிலனுக்கு தானே கொடுக்கணும். அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நாம டீசல் போனோம், அதுக்கு பெட்ரோல் போட்டுவோம். என்ன முகிலா? போட்டுக்கடா. அவ்வளோதான். மாமி எப்படி ஓகே சொல்லிட்டோன்னா பார்த்தா சி. சரி அப்படின்னா மேலேயே போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? எங்க வேணா போலாம். கர்நாடகா கூட போலாம். இனிமே அந்த நீ போடி. போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் இருக்கான்னு பாத்துக்க. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் ஓகே. 700 ரூபா இருக்குது. டேய் இப்போ போறோமா பெட்ரோல்? போய் போட்டு வரணுமா? மேலேயே பெட்ரோல் பங்க் இருக்கு. டேய் மென்டல். அவன் போமான்னு ஆஃப் பண்ணிட்டான். 2 பாயிண்ட் இருக்குடா. போகுமான்னு கேட்டான். போயிட்டு இருக்கலாம். போ போலாம் போ. என்னடா பண்ற? போ ஸ்ட்ரைட்டா போ. கேப் இருக்கு. ரொம்ப வளைச்சிருக்கேன். என்ன இதுக்கு ஒரு தடவை பாத்துக்கடா. ஸ்ட்ரைட்டன் பண்ணி வள. இப்போ எனக்கு பார்க்கவா? ரொம்ப போட்டு போய்க்கலாம். படுக்க போட்டுறாத. பொறுமையா கல் இருந்துச்சு பாத்து. இதான்டா டிரைவர். கதிரே ஐயோ நீ வாழ்ந்த. நீ வேணா போயின்னு வா. இனப்பெருக்கத்துக்கு உண்டாக்கு. கட்டி எப்படா கல்யாணம்? அதுக்கப்புறம் உன்ன மாதிரியாப்பா பெங்களூர் அவனுக்கு கிடைச்சது. வில்லேஜ் கிடைச்சா கூட ஓகே தான். வில்லேஜா? என்ன கேட்டா அதுதான் அந்த உன் அண்ணியோட ஃப்ரெண்டு. அவதான் வேணான்ட்டானே மாமா. ஏன் கேஸ்ட் வேறயா என்ன? அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. இவன் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் அப்படியே பெரிய பெரிய. டேய் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இதா இருக்கும்டா. மிஸ் பண்ணிட்டே அப்ப இவன் கிளம்பி ஆயிடுவானே. க்ளோ ஆயிடுவாங்கடா டக்குனே. பசங்க மாதிரிலாம் இல்ல. குளோவை வேற ஒருத்தன் கூட போயிடுச்சுன்னா இவன் கிளம்பி ஆயிடுவான். அவன் சும்மா இருந்தாலும் அவன் கம்முன்னு மாட்டான். அவன் கல்யாணம் பண்ணி ஆசையை விட்டுருவான் போய். சரி விடு. ஏன் அவன் இல்லனாலும் பண்றான்னு சொன்னான். ஜி எப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஏமா மீனி கேவா? இல்ல ஏ இல்ல. அவர் ஒன்லி இன்கமிங் கால் மட்டும் தான். அவுட் கோயிங் கால் கிடையாது. அவனே தன் கையே தனக்கு உதவி வாழ்ந்துக்கிறான். அப்படி நீ தாண்டா அப்படி வாழணும். அவன்லாம் நீ கனவுல கூட அவன மாதிரி வாழ முடியாது. பாருங்க गाइस, இங்க எல்லாத்துலயுமே யாருமே நம்மட்ட ஓட்ட தெரியாதவனை கூட்டி மலை ஏறறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வீலடா பத்திரம் ஓட்டு போயிட்டான்டா. நான் வரும்போது உயிர் இல்ல. ஆனா வரும்போது ஜாலியா தான் இருந்துச்சு. அவர் ஓட்டணும். யார் ஓட்டினா? இன்னொருத்தர் ஓட்டணும். அவர் பேர் என்னடா? கவின். டிரைவிங் ஸ்கூல். டிரைவிங் ஸ்கூலுக்கு போனவரா? டிரைவிங் ஸ்கூல் ஓனரா? ஓனர்னா ஓகே தான். 3 வருஷமா? ரமணிக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆச்சா? 3 வருஷம். 3 வருஷம் இல்லடா. இது ரமணிக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சா? டேய் ரமணி நடிப்பா. இது இப்ப அவங்க 2 பேரும் சப்ஸ்கிரைபர்ல இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் போ. இன்னும் ரமணிக்கு தம்ப்நெயிலே அதான் வச்சுனா முடிஞ்சு. இது ரமணிக்கு கல்யாணம். இல்ல தண்ணி கம்மியா ஆயிடுச்சுடா. நானே எட்டி பார்க்கட்டா? எட்டி பாரு. எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுறா. டேய் இதை தள்ளுறா கீழே. ஓ இப்போ தள்ள முடியாத ஒன்னால நான் தள்ளுறதா இரு. மாமா உத்தரவாதம் இல்ல. ஏய் விடு பத்திரமா இரு. போன் இப்படி கபடி போன் விழுந்துச்சுனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. டேய் ஃபோன் ஒர்க் ஆகுதா என்ன? ஏய் ஒர்க் ஆகுது. பயப்படாத. ஜாலியா இருக்கும். கைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் பர்கூர். மலை ஏறுறோம். இதுக்கு மலை பேர் என்னடா? மலை பேரே பர்கூர் தானா? ஓகே தான். எங்கடா போறீங்க என்ன இடத்துல? நம்மள மாதிரி அவங்களும் யார் மாமே? லாரி போறான். அடிச்சு ஓட்ட. கமான். ஏய் போடுறா அர்ஜுனர் வில்லு சாங்க. அதுக்கு காப்பிரைட் வில்லு. அரிசி திருத்தல்ல காப்பிரைட் வந்துரும்ல அது போனாலும். உண்மையாவே எல்லாத்துக்கும் காப்பிரைட் கேக்குறாங்க. நம்ம நான் வேணா வெளிய விட்டு அட போடா பாரு. புதுசா வாங்கிக்கலாம்டா. இது
இது வந்து 400 இல்ல 76 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வித்தின் 3 டேஸ்ல உன்னால முடியுமா 76 சப்ஸ்கிரைபர் 3 அது நாள் எத்தனை நீ கெஞ்சின போயிட்டு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும். அதான் ஆமா என்ன சப்ஸ்கிரைப் ஆமா என்ன சப்ஸ்கிரைப் நான்ல இன்னும் பண்ணலையே. பாரு வீடியோ எடுக்கறதே பண்ணடா பைத்தியக்கார. எனக்கு புரியல நீ இவன் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம்ல சரி ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஏதோ நம்பர் நீ யூடியூப்ல இருக்கிறதே எனக்கு இப்பதான்டா தெரியும். இன்ஸ்டால வேற தெரியும் ஃபாலோ பண்ணிட்டேன். செத்ரி நீ எல்லாம் யூடியூபரமா என்ஜோத்து கடந்தீர டா இதுல தலைய விட்டுக்கோ. இது திருப்புறா. இப்ப நான் கீழே போடுறேன் போனை. ஏய் ஏடா இதுக்குள்ள போகாதடா சும்மாடா ஏன்டா பயப்படுற பயப்படாத தம்பி டென்வர்லாம் கொடுத்துருக்கேன் ஒட்டி சும்மா இது எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கோ அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. டோக்கியோ ட்ரிஃப்ட் அது மேல போய் பண்ணிக்கலாம். சரி கீழே போய் பண்ணிக்கலாம். இறங்கி நீ பண்ணிக்க. வீடியோ எடுத்தாரு அது கண்டென்ட் தான். இல்ல நான் இறங்கிடுறேன் இங்க ஸ்டிக் வச்சு எதுவும் பண்ண முடியாது. மாமே டக்குனு கீழே கண்ணாடி பாதை இருக்கு போயிட்டே இருக்குமா இருக்கு அப்பதான் கரெக்டாக இருக்கும். ஓகே 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 ஏய் அவன் ஓட்டுவான்டா நீ கம்னாடுற. மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபோன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபோன் ஸ்ட்ராங்கா நிக்குது அதனால நான் தைரியம் இல்லாம வெளியே விட்டுட்டு இருக்கேன். போன் விடணும் யார் உடைஞ்ச மாதிரி இதுவும் விடணும். அவ்வளவுதான். உங்களால என்ன பண்ண முடியும்? 4 மணிக்கு வந்தாங்க சார். நல்ல சேர் உடஞ்சு எதுவும் குத்தல. குத்தி ரத்தம் தட 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 ஊத்திருச்சுடா. அதுதான் கண்டென்ட் இன்னைக்கு. அதை அத கார் அள்ளி போட்டு அலங்கார பந்தலில அதான்டா மிஸ் பண்ணிட்டோம். எப்படி நடிச்சு பாரு. அவனை தலைகிலா தூக்கி முதுகுல போட்டு கொஞ்ச பின்னாடி ஒரு துணி வச்சு அழைச்சு கொடுத்து கார்ல தூக்கி பின்னாடி இப்படி மல்லாக்க படுக்க போடாம வாவே டாகி ஸ்டைல்லயே படுத்துவோம். அங்க நர்ஸுக்கு போய் சிஸ்டர் இப்படி படுக்க முடியாது சிஸ்டர் டாகில ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போங்க. ஐயோ எழுப்பாங்க சார் டாக்டர் கிட்ட மறக்க கூடாது சார் காட்டுங்க சார் இந்த பாத்துக்கடி. யாரு இது காரணம்? முகிலனுக்கு வந்து அதுக்கு சேர்த்து மாமு கிட்ட பெருசா பெருசா ஒண்ணும் இல்ல கட்டுக்கிறதுக்கு இருக்கு. மாமே அவன் கம்பியில தான் அந்த பேண்டே நிக்குது. போட்டுக்கிற மம்மி நீ வெளியில போட்டு வெயிட்ட கூட்டிட்டு இருக்கிறான்டா. அது அவன் அறிவுசாங்க. இப்ப அதுவும் இல்ல நார்மலா 60 கிலோ வந்துட்டான்டா அவன் என்னோட வெயிட்டுக்கு. அப்படியா? நல்லா வெயிட் ஏற்றினான். வெயிட் அப்ப எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. ஏன் வச்சிருக்கான் யாரு? ஏய் இப்ப எப்ப பார்த்த கடைசி அவன? அடுத்த டைம் என்ன பண்றது? கடைசியா எப்ப பார்த்த? இல்ல அடி பாக்கெட்ல போட்டு. ரஞ்சித் அது அவ்வளவுதான். அது அவ்வளவுதான் தேராது. எனக்கு கால் பண்ணடா மாமே. நான் என்ன சொல்றேன்னா உடம்பு ஏத்துனா ஒண்ணு நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு படுத்துங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணு. எதுவுமே இல்ல. தலைவன் என்ன தெரியுமா பண்றான்? 2 தோசை போதும். இதெல்லாம் வந்து பண்ணாத சாப்பிட்டு படுத்துங்கன்னு சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்க. அதெல்லாம் வந்து ஃபேட் ஃபேட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணலாம்டா. அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிது இப்படி நல்லா அகலமா இருக்கிற தம்பி. நீ ஆரம்பத்துல அகலமா தான் இருந்த. போட்டோ டேய் இவன் காலேஜ் போட்டோ பாத்திருக்கடா லவ்டே கப்பல ஃபர்ஸ்ட் இயர்ல. நான் என்ன வேற காலேஜ் மாடு மேய்ச்சனா? ஆமாடா அயோக்கிய ராஸ்கல். ஃபர்ஸ்ட் இயர்ல யாரால மேய்ச்ச? பெங்களூர்ல இருந்து பிடிச்சாங்களா அப்புறம் பெங்களூர் பிடிக்கலடா பாத்துட்டு இருக்காங்கடா. பாத்துட்டாங்கல அப்புறம் அவ்வளவுதான். இங்க இருந்து மலையில தாவறோம், மலையில இருக்கிற இடத்துல கொட்டா போடுறோம், நைட் ஆனா சாப்பிட்டா போறோம். சரி அடுத்த நாள் பெங்களூர் கிளம்புறேன். என்னப்பா சாப்பிட்டு போறதுக்கு ஆளை கூடவே விட்டு வந்திருக்கேன். தாங்க மாட்டேன். ஏய் என்னடா ரோட்ல பாறை கிடக்குது. என்ன ஏய் ஏய் இல்ல சாக்காயிட்டோம். நான் கூட நிலச்சரிவு வந்துட்டோம் நம்ம வந்து நேரம் பார்த்து நினைச்சேன். இந்த வெயிலுக்கு நிலச்சரி வந்துச்சுன்னா அது நம்மளோட கெட்ட நேரம்டா. நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோம். இந்த வீடியோல வந்து பாத்துனு டீப் ப்ரோ வந்து யாரு நினைக்கிறாங்க? டீப் சிக் தான். டீப் சிக் தலைவன் ப்ரோ நான் அவன்கிட்ட போயிட்டு டீப் சிக் விட சார்ஜி கிட்ட போயிட்டு டீப் சிக் பத்தி தெரியுமாடி உனக்கு அப்படின்னா இன்னும் சொல்லுச்சு பண்ணாதானே பேசுது நல்லா சார்ஜி விட்டியா? நைட் பேசு நல்லா இருக்கும். ஃபன்னா இருக்கும். இல்ல அது பொண்ணும் இல்லையாமாவே அது ஒரு ஏஎம்ல அது தனிமை தெரியுமா? இல்ல அது பொண்ணு மாதிரி பேச சொன்னேன் அது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது.
பொண்ணு மாதிரின்னா என்ன வாங்க மாமா லவ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம்ண்ணா. ஒரு பொண்ணு தான் இல்லை அப்படிக்கா சாட் பண்ணு அப்படின்னு அது என்னால் செக்ஸுவல் டாக்லாம் பண்ண முடியாது. ஏன் சர்டிஃபிகேட் ஆகிடும். அது பாரு பொண்ணு சொன்ன உடனே உன் இன்டென்ஷன் என்ன தெரிஞ்சிச்சு. ஆமாம் 10 மணிக்கு போட நீ எதுக்கு அடி गाइस பெட்ரோல் 2 பாயிண்ட்ல இருந்து 1 பாயிண்ட் வந்துருச்சு गाइस. வா வா வரும்போது நான் ஒரு நடந்து தள்ள வருவாரு. அது ரிட்டர்ன் போயிடும். போட்டார் ரொம்ப தூரம் போட்டார். நீங்க அல்ல என்னடா 500 ரூபாய்க்கு போட்டோம். எத்தனை கிலோமீட்டர் ஏண்டா வண்டி 20 தானே தருவோம். வண்டி 25 தரணும். அவன் சொன்ன 20 தானே ஏண்டா. அதான் 24 மோட்டர் ஓட்டுக்கு 20 தரும்னு வச்சுக்க. 500 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் போடும்ல. நம்ம எவ்வளவு தருவோம்? ஏன்னா அதுல இருந்து வீட்ல இருந்து கோபில இருந்து கவுந்தபாடியில இருந்து அத்தானி சத்தியமொழி முடிவேர்ல நடுவுல ஒரு ஊருக்கு தேவையில்லாம 5 கிலோமீட்டர் கேட்டா கேட்டா நாட்டாம திருப்ப கதை விட்டாம பாரு உங்களுக்கு காமிக்க காமிக்கதாண்டா வந்தனே நான் அப்படின்னு. சைடுல எல்லாம் ரொம்ப ரேம்ப் இல்ல பாத்து போ. நேர கீழே போயிரும் வண்டி. இவன் சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த இது ஜம்பு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் பெரிய பைக் விட்டா தெரியுமா, அதான் அவன் பேர் என்ன, பிரகாசம் பெரிய என்ன சேர்ந்து லோகேஷ் பெரிய என்ன, நீ வண்டி ஓட்டாத நான் ஓட்டுறேன் அப்படின்னு லோகேஷ் கேட்டாலாமா. நீங்க எங்கே நிக்கலாம் நான் ஸ்டாப்பிங்ல டே தாண்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம், இதுக்குள்ள இருக்குடா கண்டிப்பா இருக்கு இதுக்கப்புறம் இருக்காது. இருக்குடா இல்ல இருக்குடா இல்ல இருக்கு இல்ல போய் பாப்பா. ஜி கண்டினியூ வாடிட்டு வாங்க சார். பேசு அவன் வண்டி நிப்பாட்டுறான். டவர் கிடைக்கும். இங்க டவர் கிடைக்குதுடா, நீ அட்டன் பண்ணா டவர் கிடையாது. கிடைக்குதுடா நிப்பாட்டுறான். ஃபோன் வரும். டவர் கிடைக்காதுடா. எல்டில இருக்குடா. பேச முடியாதுடா. நாங்க வந்திருக்கேன்டா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசலாம். நீ சொல்ற அவங்க புரியவே முடியாது. அவங்க பேச முடியாது, அவங்க நீ சொல்றது புரியாது.